அகிலா ஒரு பேராசை கொண்டவ. அகிலாவும் புருஷன் சுந்தரமும் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்ல சின்னான்னு ஒரு வேலைக்காரன் இருந்தான். சுந்தரமும் அகிலாவும் சின்னாவுக்கு நிறைய வேலை சொல்லி அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சின்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தான். ஏ சின்னா, எங்க இருக்க? இங்க வா. இதோ வந்துட்டமா. ஒரு தடவை கூப்பிட்டா உனக்கு காதுல விழாதா? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது? ஆனா நீங்க ஒரு தடவை தானம்மா கூப்பிட்டீங்க. நான் முதல் தடவை கூப்பிட்டு அப்பவே வந்துட்டேன். என்னையே எதிர்த்து பேசுறியா? இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு டவுன்ல இருந்து என் தம்பி நாளைக்கு தான் வரான். அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். போய் வாங்கிட்டு வா. ஆனா அம்மா மணி இப்போவே 9. நான் லட்டு வாங்க பச்சை மாலை காட்ட தாண்டி போகணும். இது எனக்கு பாதுகாப்பு இல்ல. நான் நாளைக்கு காலையில போகட்டா? வீட்டுல பசங்க தனியாக இருப்பாங்கம்மா. இல்ல, காலையில என் தம்பி வருவான். நீ இப்பவே போயிட்டு வா. மா, என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. பச்சை மலை காட்டுல இரவு நேரத்துல புலி, கரடி, சிங்கம் கூடவே பேய் நடமாடுதுன்னு சொல்றாங்க. அந்த இடம் ஆபத்தானது. ஒருவேளை எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா என் குடும்பம் அவதிப்படுவாங்க. மா, கொஞ்சம் தயவு காட்டுங்கம்மா. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? இப்ப நீ போக போறியா இல்ல உன்ன வேலையை விட்டு தூக்கட்டுமா? இல்லம்மா, நான் பச்சைமலை காட்டுக்கு போயிட்டு வரேம்மா. இந்த வேலையை தான் என் குடும்பம் தெய்வம் மாதிரி நம்பிட்டு இருக்கு. இந்த வேலை இல்லைன்னா என் குடும்பம் பட்டினி கிடக்கும். சின்னா லட்டு வாங்க பச்சைமலை காட்டு வழியா போனா. கடவுளே, எப்படியோ காட்டை தாண்டி பத்திரமா வந்துட்டேன். சீக்கிரம் லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். சின்னா லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பினா. ஐயோ, மணி இங்கே 12 ஆயிடுச்சு. இங்க தங்கிட்டு காத்தால போனா என் வேலை போயிடுமே. கடவுளே, எப்படியாச்சும் நான் இங்க இருந்து இன்னைக்குள்ள போகணும். கடவுளே. சின்னா லட்டு வாங்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போனா. அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அடடா, என்ன சத்தம் இது? கொடூரமா இருக்கே. ஒரு வேலை பேய் யாக இருக்குமோ, இல்ல ஏதாவது மிருகமா? ஐயோ, பயமா இருக்கே. கடவுளே, என்ன செய்யறது? எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும். இப்படி பேசிக்கிட்டே சின்னா கொஞ்ச தூரம் நடந்து போனா. அப்புறம் அவன் பின்னாடியே ஒரு பேயும் நடந்து போச்சு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் சின்னா திரும்பி பார்த்தான். ஐயோ பேய், கடவுளே காப்பாத்தி என்ன நம்பிதான் இருக்கு என் குடும்பம். சின்னா இப்படி கத்திக்கிட்டே ஓடுனான். அந்த பேய் சின்ன உடம்புக்குள்ள போயிடுச்சு. சின்ன வெறி பிடிச்ச பேயா மாறினான். அப்புறம் சின்னா நேரா வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதும் நேரா அவன் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலை வந்துச்சு. சின்னா, சின்னா, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? நான் கூப்பிடுறது காதுல வேலையா? அகிலா இப்படி கத்துறத கேட்டு சின்னா வேகமா எழுந்திருச்சான். நான் யாருன்னு தெரியாம என் தூக்கத்தை கலைச்சது யாரு? சின்னா, எங்க இருக்க? நேத்து உன்ன லட்டு வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? சின்னா கோவமா எழுந்திருச்சு அகிலா கிட்ட போனா. குண்டம்மா, காலையிலே கத்துற என்ன வேணும் உனக்கு இப்போ? குண்டாம்மா, என்னையே எதிர்த்து கேள்வி கேக்குற? நான் நேத்து லட்டு வாங்கிட்டு வர சொன்னனே, எங்க அது? குண்டாம்மா, நல்லா சாப்பிட்டு டிமிங்ல மாதிரி இருக்க உனக்கு எதுக்கு லட்டு? குண்டாம்மா. அட கடவுளே, இந்த வேலைக்காரனுக்கு என்ன திமிர் பாத்தியா? நீ இங்கேயே இரு, நான் போய் என் புருஷனை அழைச்சிட்டு வரேன். அகிலா அங்கிருந்து ஓடி போய் அவ புருஷன் கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அட, உண்மையாவா? அந்த வேலைக்காரன் உன்ன குண்டம்மா நான் சொல்றான்? என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? நீ என் கூட வா, நான் அவனை பாத்துக்கிறேன். சுந்தரம் இப்படி சொல்லிட்டு அகிலாவை அழைச்சிட்டு சின்னா கிட்ட போனா. சின்னா, என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய குண்டம்மான்னு சொல்லுவ? ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க, இல்லனா உங்களை வெளியே அனுப்பிடுவேன். அட, இந்த வேலைக்காரனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அகிலா, இவன் கண்ணை பாத்தியா? எப்படி செவந்து போயிருக்கு? நேத்திக்கு நைட்டு லட்டு வாங்க தாங்க நான் பக்கத்து ஊருக்கு அனுப்பி வச்சேன். திரும்ப வரும்போது அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்னா, நான் ஒன்னு பார்த்து பயப்படல. இங்க இருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. என்னய்யா, வீட்டை விட்டு வெளியே போ சொல்றீங்க. இருங்க, என்ன பண்றேன்னு பாருங்க. சின்ன அவங்க 2 பேரோட காலை பிடிச்சு தலைகீழா அவங்கள குலுக்குனா. ஐயோ, கொல்றானே கொல்றானே, கடவுளே என்ன காப்பாத்து. சின்னா, சின்னா, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை நைட்ல வேலை வாங்க மாட்டேன். நான் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிரு சின்னா. அகிலாவும் சுந்தரமும் கெஞ்சு கேட்டதால சின்ன அவங்கள விட்டுட்டான். அந்த சின்னா என் மண்டைய உடைச்சு விட்டான். உங்களுக்கும் அடிபட்டிருக்காங்க, எனக்கும் அடிபட்டிருக்கு. வாய மூடிடு குண்டம்மா, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். அந்த ராத்திரி நேரத்துல எதுக்கடி சின்னவ பச்சை மலை காட்ட தாண்டி பக்கத்து ஊருக்கு லட்டு வாங்க அனுப்புன? என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சின்னா நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மள அந்த முனிவரால மட்டும்தான் காப்பாத்த முடியும். வா, இப்பவே போய் அந்த முனிவரை பாக்கலாம்.